Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. இப்போ வரைக்கும் பரவிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்ச விஷயம் தான். அவர் பாஜக அவனுடைய கைப்பாவையா இருந்து தான் வந்துட்டு அதிமுகவில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு பண்ணிட்டு இருந்தார். அப்போ அதிமுக பாஜக வந்துட்டு அவருக்கு ஒரு உரிய இடத்த வந்துட்டு தரல. அவருடைய அரசியலை வந்துட்டு பாடடிச்சிட்டாங்க. தன்னை பழி வாங்கிய எடப்பாடி பழனிசாமியும் தன்னை உதாசீனப்படுத்திய பாஜகவையும் பழி வாங்குறது அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு அரசியலுக்கு போகிறார். ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையும் கொடுத்துறதுக்கு பிற்பாடு மறுபடியும் போயிட்டு அவர் போயிட்டு சந்திச்சார் அப்படின்னா இது அவருக்கு தான். அரசியல் அப்படின்றது என்னன்னா 24/7 24 மணி நேரமும் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா தான் இந்த அரசியலை நீங்கள் கிராஸ் பண்ண முடியும். அவர் என்ன பண்ணுறது, சினிமாவில் வர மாதிரி மோடிஜி, அலர்ஜி இப்படியான வார்த்தைகள் தான் வந்துட்டு பேசி ஒரு சத்தமாக வசனம் பேசுகிறாரே ஒழிய அவர் வந்துட்டு ஆழமாக ஒரு பிரச்சனையை தொட மாட்டேங்கிறார். ஒரு அட்ராக்ஷனை வச்சு ஓட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஹேமமாலினி ஓட்டு போட்டாங்க, சரத்குமார் ஓட்டு போட்டிருக்காங்க, அப்புறம் ராமராஜனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, எம்பியாக இருக்காரு. அதே மாதிரி நம்மளும் ஓட்டு போடாங்கன்னு இவர் நினச்சிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் கிடையாது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஐயநாதன் சர்தார்காரோட பேசுவோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சார், ஆக்சுவலாக இப்போ பாலிடிக்ஸில் வந்துட்டு எலெக்ஷன் நெருங்க எக்கச்சக்கமான நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு மெயினான நியூஸ் காட்டுத்தீ மாதிரி இப்போ வரைக்கும் பரவிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்ச விஷயம் தான். ஒரு டைம் 2 டைம்னா பரவாயில்ல, பல முறை அவர் வந்துட்டு இப்போ சந்திச்சுட்டு இருக்காரு. அதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் என்ன அப்படின்னம்னா, அரசியலில் வந்துட்டு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். அவர் பாஜக அவனுடைய கைப்பாவையாக இருந்து தான் வந்துட்டு அதிமுகவில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு பண்ணிட்டு இருந்தார். அப்போ பாஜக வந்துட்டு அவருக்கு ஒரு உரிய இடத்த வந்துட்டு தரல. அவருடைய அரசியலை வந்துட்டு பாடடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கருவியாக தானே இவர் செயல்பட்டார். இந்த தர்ம யுத்தம் பண்ணுறது எல்லாமே கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, பாஜக நம்மளை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படின்னு வரும்போது இப்போ கடைசி என்னாச்சு, போன மக்களவை தேர்தலில் அவரை வந்துட்டு நீங்கள் எங்கள் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. தாமரை சின்னத்தில் இவரையும் டிடிவி தினகரனையும் இவர் ஒத்துக்கல. ஸோ இவர் ஒரு பலாப்பழம் சின்னத்தில் போட்டு இவரை தனியாக நிற்க வச்சாங்க. அவருடைய புள்ள ரவீந்திரநாத் ஜெயிச்ச தேனி தொகுதியை வந்துட்டு கொடுக்கல, தூக்கி டிடிவி தினகரன் கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் ஆனால் நின்று 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். வாங்கிட்டதுக்கு பிறகும் கூட, அவருடைய பலத்தை நிரூபித்த பிறகும் கூட அவருக்கு வந்துட்டு ஒரு உரிய இடத்த வந்துட்டு பாஜக கொடுக்கல. ஸோ கடைசியில் அதான் சொல்கிறாரு, சுயமரியாதை பிரச்சனை அப்படின்ட்டு. என்ன வந்து சந்திக்க கூட நேரம் தரல அப்படின்னா எதை நான் ஒத்துக்கிறது? அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு முரண்பட்டு தன்னை பழி வாங்கிய எடப்பாடி பழனிசாமியும் தன்னை உதாசீனப்படுத்திய பாஜகவையும் பழி வாங்குறது அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு அரசியலுக்கு போகிறார். சார், அவர் வந்துட்டு ஓப்பனா என்டிஏ கூட்டணியில இருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்போ திரும்ப மோடி அவர்கள் வரப்போ இவங்க 2 பேரும் சந்திக்க போறதா ஒரு செய்தி வந்து பரவலா பேசப்பட்டு இருக்கு. அது உண்மைதானா சார்? தெரியாது. அப்படி அவர் பண்ணார் அப்படின்னு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையும் கொடுத்துறதுக்கு பிற்பாடு மறுபடியும் போயிட்டு அவர் போயிட்டு சந்திச்சார் அப்படின்னா இது அவருக்கு தான் அவ பெயர முடியும். சார், ஆக்சுவலாக இப்போ எலெக்ஷன் அப்படின்னாலே வந்துட்டு இந்த கூட்டணி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணும். இப்போ ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து போய் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது கூட்டணிக்கான ஒரு முன்னேற்பாடு இருக்குமா சார்? நிச்சயமா. இப்போ ஓபிஎஸ்ஓ இல்லை பிரேமலதா தேமுதிக பிரேமலதா விஜயகாந்தோ இவங்களாம் தனிச்சு நின்று ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு கூட்டணிக்கு தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை எடுத்து தான் ஒரு 5 எம்எல்ஏவோ 6 எம்எல்ஏவோ அவங்க பெற முடியும். ஸோ அதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்க திமுக கூட்டணியை தான் வந்துட்டு ரொம்ப நம்பியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு அப்படி தான் வரும். சார், அண்ட் இப்போ எலெக்ஷனுக்கு வந்துட்டு பீகார்ல இருந்து ஒரு 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட பேரோட வாக்கு வந்துட்டு இங்க தமிழ்நாட்டில் இணைக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அதுக்கு பல அரசியல் தலைவர்கள் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா சீமான் அவர்களும் வந்துட்டு தமிழர்களுக்கான ஒரே உரிமை அதுதான், இப்போ அதையும் பறிக்கப்பட்ட என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து சார்? இப்போ இது வந்துட்டு ஒரு மொழிவழி மாநிலம் தான். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மராட்டி அப்படின்னு மொழிவழி மாநிலங்கள் தான். குஜராத் இப்படி ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தில் போய்ட்டு வேலை செய்யலாம். ஆனால் அந்த மாநிலத்துக்காரன் இந்த மாநிலத்தில் வந்துட்டு எப்படி ஓட்டு போடுவான்? அவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? இந்த மாநிலத்தினுடைய நலன் காக்கிற விஷயத்தில்
அவனுடைய அரசியல் வேற, இவனுடைய பீகார்ல இருக்கக்கூடிய அரசியல் வேற, இங்க இருக்கக்கூடிய அரசியல் வேற. இங்க திமுக, அதிமுக, தேமுதிக இப்படிலாம் இருக்குது. அங்க என்ன இருக்குது? பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, ராஷ்டிரிய ஜனதா தளம் இருக்குது. அவன் எப்படி இங்க ஓட்டு போடுவான்? ஸோ அப்படியாப்பட்டவனை பிஜேபி இயக்கலாம் இல்லையா? ஏன்னா வந்துட்டு புடைக்க வந்தவன் தான். அவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு எல்லாம் மாற்றி போடுங்கடா அப்படின்னோம்னா மாற்றி போட்டு போகிறாங்க. அப்போ தேர்தல் முடிவுகளை மாற்றும் இல்லையா? அது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக தான் போகும் இல்லையா? ஸோ அதனால் அவங்கள அனுமதிக்க கூடாது. கூடாது. இப்போ எலெக்ஷன் வருது, அவங்க போயிட்டு ஓட்டு போடணும். ஒரு வாரம் லீவு கொடுத்துருங்க, அவங்க போட்டோம். அவங்க மாநிலத்தில் போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வரட்டும். அதை சொல்லுங்க. அவங்கள யார் யாரெல்லாம் வேலைக்கு கொண்டாந்து இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட சொல்லி அனுப்பணும். இப்போ நீங்கள் செய்யலையா? நீங்கள் மெட்ராஸ்லேயே இருந்தாங்கன்னா கூட உங்களுடைய ஓட்டு தஞ்சாவூர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் தான் போடுவீங்க. ரைட்டுங்களா? ஏன்னா அந்த ஓட்டை வேஸ்ட்டும் ஆகக்கூடாது, ஜனநாயக உரிமை. அதே மாதிரி இவங்களுக்கு கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கக்கூடாது? இன்னைக்கு காத்தால யாருன்னா நாளை காத்தால அவங்க போயிட்டு பாட்னால இறங்க போகிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தோட ஒரு 3 நாள் இருக்கட்டும், வாக்களிக்கட்டும், பிறகு மீண்டும் வரட்டும். ஏன் அதை செய்யக்கூடாது இந்திய ஒன்றிய அரசு? அவருடைய நோக்கம் என்னன்னா, இங்கே ஆட்சியை பிடிக்க முடியாது நேரடியாக இங்கே தமிழ்நாட்டில். எனவே இவங்களை எல்லாம் விட்டு இவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுத்து வாக்கு எண்ணிக்கைகளை அதிகப்படுத்தலாம்ன்ற நோக்கத்தோட பண்றதா சார்? வாக்கு எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுன்றது இந்திய அளவில் தான் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறோம். இப்படி எண்ணிக்கை அதிகப்படுத்துறது. சரி, இன்னொரு விஷயம் ரொம்ப அதிகமாக பேசப்படுறது என்னன்னா, ஸ்டாலின் அவர்களோட பேர் வந்துட்டு எந்த இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு வழக்கு போட்டு இப்போ தீர்ப்பும் வழங்கிட்டாங்க, அவரோட பேர் எங்கேயும் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் இன்னைக்கு காலையில வரைக்கும் வந்துட்டு அவரோட பேரை யூஸ் பண்ணி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடங்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து சார்? இல்லை, அது ரொம்ப தவறுங்க. இப்போ இந்திய ஒன்றிய அரசாகட்டும், மாநில அரசுகளாகட்டும், மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து நீங்கள் இயங்குறீங்க, மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுறீங்க. தமிழக அரசு நிறைவேற்றுகிறது, இந்திய ஒன்றிய அரசு நிறைவேற்றுகிறது. அதில் உங்கள் வீட்டு பணமாக தான் கொடுக்குறீங்க, ஏன் போடுறீங்க? இப்போ மறைந்த தலைவருடைய பேரை ஒரு திட்டத்துக்கு வைக்கிற மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்கிறோம் அப்படின்னோம்னா அது சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு பெருமை தரத்துக்காக. ஒரு ஏர்போர்ட்டினுடைய பேரை வந்துட்டு அண்ணா பன்னாட்டு முனையம்னு வைக்கலாம், காமராஜர் உள்நாட்டு முனையம்னு வைக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு திட்டத்துக்கும் வந்து ஸ்டாலினுடைய பேர் அப்படிலாம் வைக்கிறது தப்பு இல்லையா? அது பொருந்தலை இல்லை. முதல்ல அது சரியானா கிடையாது. அதுதான் இங்கே வந்துட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீதிமன்றம் சொல்லியும் இப்போ வரைக்கும் அதை கடைப்பிடிக்காம அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி, ஏன்னா ஃபர்தராக அவங்க கேஸ் போட்டிருக்காங்க, அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதில் இறுதி தீர்ப்பு வந்துட்டோடனே அவங்க கடைபிடிச்சாகணும். சார், எலெக்ஷனுக்கு வந்துட்டு சில மாதங்கள் தான் இப்போ இருக்கு அப்படின்ற நிலையில எல்லாருமே எலெக்ஷனுக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் புதுசாக பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் இப்போ டிஎம்கேல இருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சார். அந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து ஃபோனு அண்ட் வாட்சு, பென்னு, கொடை இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிஎம்கேவோட முத்திரை பொறிச்சு இருக்குது சார். ஸோ இந்த ஒரு திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குது? கூடாது. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மக்களுக்கு ஒரு நீண்ட நெடிய தொடர் பலன் அளிக்கக்கூடிய திட்டங்களை மட்டும் நிறைவேற்றினாங்க தான் அது வந்துட்டு நல்ல திட்டம். ஒன் டைம் கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லட்சம் தான். அதானே அவங்களுக்கு என்ன தேவையோ அது திட்டங்களின் மூலம் நீங்கள் செயல்படுத்தணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு பாக்ஸில் ஃபோனை போடுறது, அப்புறம் மற்றதெல்லாம் போடுறது, அப்புறம் ஒரு பாக்கெட் அல்வாவை போடுறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தப்பு. ஸோ இது வந்துட்டு லஞ்சம். இதை தேர்தல் ஆணையம் தடுக்க வேண்டும். சரி, இந்த கூட்டணி அப்படின்றது ரொம்ப நாட்களாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். இப்போ ஒரு யார் கூட பேசுவாங்க, என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதே நமக்கு தினம் நியூஸ் பார்த்தா தான் தெரியுது. இப்படி இருக்கப்போ இந்த கூட்டணி வந்துட்டு எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசுறாங்க, ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்துட்டு அதுக்கு அப்படியே அகேன்ஸ்டா இருக்காங்கன்னும் போது இந்த ஒரு கூட்டணி எந்த மாதிரி மாறும் சார்? இப்போ ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் கட்டாயம் வந்துட்டு ஏபிஎஸ் தான் அவருடைய அரசியலை வந்துட்டு படி வாங்கினார். கூட இருக்கிற மாதிரி இருந்து தூக்கி வெளியில் போட்டார். ஸோ அவருக்கு வந்துட்டு ஏபிஎஸ்ஸை படி வாங்கணும். தன்னை உதாசீனப்படுத்திய பாரதிய ஜனதாவுக்கு பாடம் புகட்டணும், அதான் அவருடைய நோக்கம். 2, இப்போ இபிஎஸ்சிக்கு எதிரான உணர்வு கொண்ட அதிமுககாரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இவரோட வந்துடுவாங்க. இபிஎஸ்க்கு வந்துட்டு வாக்களிக்காதவங்க இவருக்கு வாக்களிப்பாங்க, அதிமுக வாக்குகள் வாக்களிப்பாங்க. ஸோ இவர் அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ண போறாரு. அவர் விஜயோடையும் பண்ணலாம், திமுகவோடையும் பண்ணலாம். புரியுதுங்களா? ஒன்று. 2வது விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்குல எல்லாம் வந்துட்டு மாட்டியிருக்காரு இல்லையா, கொடநாடு எஸ்டேட் வழக்கு, இது மாதிரி எல்லாம். அந்த மாதிரி வழக்குல உள்ளூரை யாரால அவர் காப்பாற்றப்படுகிறார் அப்படின்ற விஷயம் வந்துட்டு ஓபிஎஸ்க்கு தெரியும். அது ஒரு தமிழக அரசுக்கு போட்டு கொடுத்துடலாம், செய்யலாம்ல. ஸோ இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட கோணங்கள் இருக்கு அரசியல்ல. பொதுவாக ஒரு கூட்டணி அப்படின்றது ஜெயிக்கிறதுக்காக தான். எந்த ஒரு கட்சியும் ஜெயிக்கிறதுக்காக இன்னொரு கட்சியோட கூட்டணி சேருது. அப்போ அவங்க ஒரு பலத்தை கொண்டு வருவாங்க.
அந்த பலத்தை வச்சுக்கிட்டு அவங்க தனியாக போட்டிட்டு ஜெயிக்க முடியாதுன்றதுனால தான் ஒரு கூட்டணிக்கு வராங்க. ஸோ அப்படிதான் ஓபிஎஸும் வர்றாரு, அப்படிதான் பிரேமலதா விஜயகாந்தும் வர்றாங்க. சார் ஆக்சுவலாக விஜய் அவர்கள் பற்றி பேசுனீங்க. அவர் அடுத்து வந்துட்டு ஒரு மாநாடு மதுரையில் போட இருந்தது, ஆனால் இப்போ அது வந்துட்டு சில காரணங்களால் தள்ளி போயிருக்கு. தொடர்ந்து அவர் எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் முதல் மாநாடாக இருக்கட்டும் இந்த மாநாடாக இருக்கட்டும் இந்த டைமில் வைக்கலாம் அப்படின்ட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணுற டேட்டாக இருக்கட்டும் இல்லை சில விஷயங்களாக இருக்கட்டும் தொடர்ந்து அவர் கைவிட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அவர் ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு போல அவருடைய அரசியல் கட்சி அமையலை, அவர் சரியான ஆட்களும் அமையலை, சரியான பார்வையும் அவர்கிட்ட இல்லை. நான் ஒரு வருத்தத்தோடு நான் சொல்லிக்கிறேன். அரசியல் அப்படின்றது என்னன்னா 24/7 24 மணி நேரமும் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா தான் இந்த அரசியலை நீங்கள் கிராஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்குன்னு ஒரு கணவர், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல பிள்ளைகள் எல்லாம் ஏற்படுதுன்னா அவங்கள பற்றியே நீங்கள் கேர் எடுக்கிறது 24/7 தானே. இப்போ உங்கள் அம்மா அப்படி தானே உங்களை கேர் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறணும், உங்களுக்கு சாப்பாடு போடணும், உங்களை எல்லாமே பண்ணணும், உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கிறணும், இவ்வளோ விஷயத்தையும் பார்க்குறாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவன் தனது நாட்டு மக்களை பார்த்துக்கிட்டா தான் அவனால் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க முடியும். இவர் ஷூட்டிங்கு போகிறாரு வர்றாரு, அதை பற்றி ஒன்றும் தப்பில்லாத அவருடைய தொழில். ஆனால் இந்த அரசியலுக்காக அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாருன்றது ஒன்று, என்ன விதமான புரிதல் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றது இன்னொன்று. ஒரு இஷ்யூவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அந்த இஷ்யூவை பற்றி இப்போ நீங்கள் வந்து கேள்வி கேட்க வந்தாங்க, எனக்கு அந்த இஷ்யூ முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி உங்களுடைய கேள்விக்கு என்னால் சரியான பதிலை சொல்ல முடியாது. அப்போ ஒரு பத்திரிகையாளர் தான் இருக்கக்கூடிய எனக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதை விட பன்மடங்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கணும். அப்போ அவர் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் இல்லையா, புரிஞ்சு தானே அவர் பேசணும். அப்படி அவர் வெளிப்படுத்திக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணுறது, சினிமாவில் வர மாதிரி மோடிஜி அலர்ஜி இப்படியான வார்த்தைகள் தான் வந்துட்டு பேசி ஒரு சத்தமாக வசனம் பேசுகிறாரே ஒழிய அவர் வந்துட்டு ஆழமாக ஒரு பிரச்சனையை தொட மாட்டேங்கிறாரு. பிரச்சனையை தொடணும். மீனவர் பிரச்சனைனா அதை ஒரு சும்மா ஒரு 4 லைனில் ஒரு தீர்மானம் போட்டு விட்டுறாரு. அதில் என்னெல்லாம் இருக்குது, எது தடுக்குது, சர்வதேச விதிகள் என்ன, எந்த அடிப்படையில் இந்திய அரசு செயல்படலாம் அப்படின்ற சஜஷன் கொடுத்துட்டு அதை நீங்கள் ஏற்றுக்கலன்னா நான் போராடுவேன்னு சொல்லிட்டு போராட்டத்துக்காக போடணும். அப்படி வந்தால் மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை. ஆனால் அது இல்லையே விஜய் கிட்ட, சுத்தமாகவே இல்லை. இந்த ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரா, அந்த மோடி வந்த போது ஒரு அறிக்கை கொடுத்தாரா, இதோட நீங்கள் பாருங்கள் இன்னொரு 15 நாள் 2 வாரத்துக்கு எதுவுமே இருக்காது. அப்புறம் ஒரு நாள் எப்போ திமுக நல்லா திட்டலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு வரும்போது இன்னொரு அறிக்கை கொடுப்பாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய அறிக்கை. அப்போ இந்த அரசியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயுமே கொண்டு செல்லாது. அதான் அவருடைய பிரச்சனையே. இன்னும் சொல்ல போனால் அவருடைய கட்சிக்காரங்கிட்டே அவர் போய் சேரல. அந்த கட்சியை வந்துட்டு மக்களிடையே எடுத்துகிட்டு போய் சேர்க்கலை. இப்போ மக்களிடையே எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கலைன்னா என்ன அர்த்தம் என்னமா, ஒரு கிராமத்துலேயும் தாவேகானுடைய கிளை இருக்கணும். அந்த பல்வேறுபட்ட கிராமங்கள் சேர்ந்த ஒன்றியத்துக்கு ஒரு கிளை இருக்கணும். பல ஒன்றியங்கள் செஞ்சு மாவட்டத்திற்கு ஒரு கிளை இருக்கணும். மாவட்டத்தில் ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கணும், பொதுக்குழு இருக்கணும். புரியுதுங்களா? இப்படியெல்லாம் வந்துட்டு உடனே கட்சியினுடைய பெரிய பொதுக்குழு, தலைமை பொதுக்குழு அங்கே வரணும், அதுக்கு செயற்குழு வரணும், அது செயல் திட்டம் வகுக்கணும், அது விவாதிக்கணும், நாங்கள் ஏன் இந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். எதுவுமே விஜய் கட்சியில் நடக்கிறது இல்லை. சும்மா வராங்க, மேடையில் எல்லாரும் உட்காந்துடுறாங்க, ஒரு வசனத்தை எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி கொடுக்குறாங்க, அதை அவர் பேசுறாரு, அவ்வளவுதான். அதை தாண்டி அவர் வந்துட்டு எந்த விதமான புரிதலையும் வெளிப்படுத்தல இல்ல. ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு செல்போன் செயலியை வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாரு சார். அதுல வந்துட்டு 2 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை வந்துட்டு அந்த செல்போன் செயலி மூலியமா இணைக்க போறதா ஒரு திட்டத்தை வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு. அண்ட் அங்கேயே வந்துட்டு 2 குடும்பத்தை இணைச்சியும் இருக்காரு. இந்த ஒரு திட்டம் வந்துட்டு சரியா போகுமா சார்? 2 கோடி பேர் அதுல இணைச்சிட முடியுமா? செயலி இருக்கட்டும், வாக்காளர் சேர்க்கை இருக்கட்டும், உறுப்பினர் சேர்க்கை இருக்கட்டும், நீங்க விஜய் கட்சியினுடைய உறுப்பினர் ஆவீங்களா? இல்லை, ஒரு அடிப்படை வேணுன்றேன். இப்போ நான் இருக்கேன், நான் எந்த அரசியல் கட்சியும் சாராததாக இருக்கேன், ஆனால் நான் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடுவேன். அப்போது நான் எந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேனோ அந்த கட்சியினுடைய ஒரு செயல்பாடு என்னை ஈர்க்கணும். கண்டிப்பாக. அப்போ தான் வந்துட்டு நான் வாக்கு அளிப்பேன். ஆனால் நான் மெம்பர் ஆகணும்னா நான் மெம்பர் நான் செயல்படணும். அப்போ நான் செயல்படக்கூடிய அளவுக்கு வரணும்னா எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை விஜய் ஏற்படுத்தினாரா? இதுதான் பெரிய கேள்வி. ஸோ நீங்கள் ரொம்ப டெக்னாலஜிக்கலாக பேசிக்கிட்டு இப்படின்னா அப்படி தட்டினா உடனே மெம்பர் ஆகிடு. இப்போ ஒரு தடவை பாரதிய ஜனதா சொன்னாங்க அந்த மாதிரி தான், மிஸ்டு கால் கொடுங்க நீங்கள் மெம்பர் ஆகிடுவீங்க அப்படின்னு. மிஸ்டு காலை கொடுத்துட்ட உடனே அவங்க கால் பண்ணுவாங்க, உடனே நம்பர் எழுதிக்குவாங்க, பேர் எழுதிக்குவாங்க, மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. 50 லட்சம் பேர் மெம்பர் ஆகிட்டாங்கன்னா 50 லட்சம் ஓட்டு வாங்கினாங்களா? அவங்க 10 லட்சம் ஓட்டு வாங்கலை. ஏன்?
இதெல்லாம் கிடையாது. ஒரு கட்சியானது தனது அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மக்களுக்கு என்ன தேவையோ செய்யணும். ஒரு கட்சி அது அதிகாரத்தை என்ன பண்ணலை, மக்களுக்காக நின்று போராடணும். ஒரு கட்சி அந்த மக்களினுடைய பிரச்சனைகளை ஆழமாக சென்று பேசி என்ன தீர்வுன்றதை சொல்லி அழுத்தம் தரணும். இதெல்லாம் எதுவுமே செய்யாத நான் உங்களோட நிற்கிறேன், மாணவர்களை பார்த்தா நான் உங்களோட நிற்கிறேன், பெண்களை பார்த்தா நான் உங்களோட நிற்கிறேன், எங்கே ஒரு அவதாரம் எடுத்து நிற்பார் அவர்? இந்த ஒரு சிந்தனை வருமா வராது. ஸோ இதெல்லாம் விஜய் கவனிக்கிறதே இல்லை. அந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசியிருந்தப்போ அவர் மெயினாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, 1967 மற்றும் 1977 நடந்த எலெக்ஷன் மாதிரி இந்த 2026 எலெக்ஷனும் அமையும், தனித்து நின்று போட்டியிடுறவங்களுக்கான வெற்றி வந்துட்டு உறுதியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதை பற்றி எந்த நம்பிக்கையின் அடிப்படையில்? இப்போ 67 அப்படின்னோம்னா அப்போ வந்துட்டு அண்ணா திமுக வந்துட்டு அன்னைக்கே 49 18 வருஷ கட்சி, 18 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுடைய 3வது பொது தேர்தல். 77 எம்ஜிஆர் வந்தாருன்னா 1952 எம்ஜிஆர் வந்துட்டு திமுக உறுப்பினர். அதுக்கு முன்னாடி 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், பரங்கிமலையில் நின்று ஜெயிச்சார். 67 71 நின்று ஜெயிச்சவர் அவர். அந்த கட்சிக்காக பரப்புரை பண்ணவர். தெருவா நான் நடந்து அவர் பரப்புரை பண்ணதெல்லாம் பார்த்துருக்கேன். சைதாப்பேட்டையில் நடந்து வருவார் ரோட்டில் எம்ஜிஆர். மக்கள் எல்லாம் பார்த்து கையாட்டுவார், பொதுக்கூட்டத்தில் பேசுவார். இவர் எங்க அதெல்லாம் செஞ்சாரு? அவர் மேலே இருக்க அடுத்த ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டுன்னா அதான் தான் சார் இருக்கு. அந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2 ஆண்டுகளில் நடந்த எலெக்ஷனில் அவங்க தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க போய் மக்களை போய் சந்திச்சிருக்காங்க, எல்லா வீடுகளுக்கும் போயிருக்காங்க அப்படின்றது இவர் மேலே தொடர்ச்சியாக வர ஒரு குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, மக்களை போய் டைரெக்டாக சந்திக்கிறது இல்லை அப்படின்றது தான். அண்ட் இப்போ கூட நடந்த 2 கூட்டத்துலையுமே ஃபஸ்ட்டு கூட்டத்தில் பேசினதை விட இந்த கூட்டத்தில் ரொம்ப கம்மியான நேரம் தான் அவர் பேசியிருக்காரு. இப்படி இருக்கப்போ வெற்றியை வந்து அவங்க வசம் தான் இருக்குன்றத அவ்வளோ ஆணித்தரமா சொல்றதுக்கான காரணம் சும்மா ஒரு பரப்புரை தான். சொல்றதையும் சொல்லிக்கிட்டே இருந்தா மக்கள் ஏமாந்துருவாங்க. பழைய நினைப்புல இருக்காங்க அவங்க. அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா 1950 மைண்ட் செட்டாக இருக்குது. ஒரு அட்ராக்ஷனை வச்சு ஓட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஹேமமாலினி ஓட்டு போட்டாங்க, அப்புறம் அமிதாப் பச்சனுக்கு ஓட்டு போட்டாங்க, அப்புறம் இங்கே ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஓட்டு போட்டாங்க, தமிழ்நாட்டிலேயும் அதே மாதிரி எஸ்.எஸ். ராஜேந்திரன் ஓட்டு போட்டாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட நடிகரெல்லாம் நின்றுலாம் சரத்குமார் ஓட்டு போட்டிருக்காங்க, அப்புறம் ராமராஜனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, எம்பி ஆகியிருக்காரு. அதே மாதிரி நம்மளும் ஓட்டு போட்டாங்கன்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் கிடையாது. மக்களுடைய சிந்தனை திறன் வந்துட்டு நாளுக்கு நாள் மேம்பட்டுக்கிட்டே வருது. அரசியலை பற்றிய புரிதல் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இவர்கிட்ட அரசியல் புரிதல் இல்லை, இவருடைய நிலையிலேயே வச்சுட்டு மற்றவங்கள பார்க்குறாரு. அதான் அவங்களுடைய பிரச்சனை. ஸோ அவங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. சார் ஆக்சுவலாக ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றவர் வந்துட்டு மக்களுக்கான ஒரு தலைவராக இருக்கணும் அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம். அண்ட் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களோட ஒரு ஈடுபாடு, அவங்களோட ஒரு தலையீடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தான் மக்கள் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடந்த சில நாட்களாக இந்த ஆணவ கொலைகள் அப்படின்றது தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கவின் அப்படின்றவரோட கொலை வந்துட்டு எந்த அளவுக்கு பேசப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு கொலையிலும் சரி, இல்லை எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, இவரோட தலையீடு அப்படின்றது இல்லவே இல்லை சார். அதுவும் ஒரு விமர்சனமா போயிட்டு இருக்கு. அதோட இல்லை, அதான் சொல்ல வரேன். எந்த ஒரு இஷ்யூவையும் பற்றி அவர் பேசலாம். பேசும்போது அதனுடைய காரணிகள் எல்லாம் எடுத்து பேசணும். அது அவருக்கு தெரியாது. பொதுவாக சினிமாவில் நடிக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ களைப்பு ஏற்படும். நிறைய லைட்ஸு காத்தால போவாங்க, அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நான் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கேன். ஸோ விஜய் அதில் குறை சொல்ல முடியாது. ஆனால் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சாட்டர்டே சண்டே இருக்குது. அவர் ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு ஒரு கொள்கை பற்றிய ஒரு விடயத்தை பற்றிய ஒரு சம்பவத்தை பற்றியும் அதனுடைய மூலம் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி அவர் ஆராய்ச்சி அல்லது இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டாருன்னா அவரால் பேச முடியும். ஆனால் இவர் அப்படி எதுவும் செய்யறதாவே தெரியல. அதான் இங்கே பிரச்சனையே. இப்போ திடீர்னு வந்துருக்காவே ஆணவ கொலை அப்படிலாம் பேச முடியாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஆணவ கொலையினுடைய மூலம் என்ன? ஸோ அதுக்கு ஒரு கவுண்டர் நம்ம கொடுக்கணும். இப்போ ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும். சட்டம் கொண்டு வந்துட்டா போதுமா? இதில் ஒரு அரசு செய்ய வேண்டியதுன்னா மக்கள் செய்ய வேண்டியது என்ன? சாதிலே இன்னும் மூழ்கி இருக்கீங்களே. இப்படி மூழ்கி இருந்து கடைசியில் உங்களுடைய பொண்ணினுடைய விருப்பத்தை தானே நீங்கள் வந்துட்டு தட்டி கழிச்சிட்டிங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் 2 பேருமே வெட்டி போனாங்க. இப்படியெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நீ என்ன கெயின் பண்ண போகிற? 10 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் சிறையில் இருக்க போகிற. என்ன நீ மாற்ற போகிற? அதை விட ஒரு பொண்ணுடைய ஹாப்பினஸ் முக்கியம் இல்லையா? அந்த பையனுடைய ஹாப்பினஸ் முக்கியம் இல்லையா?
அதை வந்துட்டு பேசணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசலாம். ஆனா புரிஞ்சாதானே பேசுறதுக்கு. சார் ஆக்சுவலாக அவர் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஒரு பொய்யான தகவல் வெளியாகி அது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு சார். கவின் அவர்களோட இறப்புக்கு பிறகு விஜய் அவர்கள் வந்துட்டு அவரோட தந்தையை சந்திக்க வரதா சொன்னதாகவும் அவரோட வீட்டுக்கிட்ட விஜய் அவர்கள் வராரு அப்படின்றதுக்காக கூட்டங்கள் நிறைய கூடி கடைசியில் அவர் வரவே இல்லை அப்படின்ற மாதிரியான செய்தி பரவிட்டு இருக்கு சார். ஆக்சுவலாக இவரோட பெயர் பயன்படுத்தி இவர் வராரு அப்படின்ற மாதிரியான பெயர்கள் பயன்படுத்தி அவரோட பெயரை அழிக்கிறதுக்கான வேலைகள் நடக்குதா சார்? அப்படிலாம் ஒரு ஆள்லாம் கிடையாதுப்பா. ரெண்டாவது விஷயம், அவர் அப்படி போகலாம், விஜய் போகலாம், வரேன்னு சொல்லிட்டு வராது இருக்கலாம், அது வேற கதை. அதை பற்றி நம்மளுக்கு உண்மை எதுவும் தெரியாது. நம்ம இங்கே எதுவும் பேச முடியாது. ஸோ 2026 எலெக்ஷன் வந்தால் தான் எந்த கூட்டணி வின் பண்ணுது, எந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது தெரியும். பல தகவல் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார்.